இருக்குல்ல? நல்லா நல்லா இருக்கு. இருக்குக்கா. மேக்னா எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே தான்க்கா. வாங்க. ஆனசா, நீ மண்டபத்துக்கு வரல? நான் எதுக்கு வரணும்? எனக்கு அங்க என்ன வேலை? மானசா, அப்பா விடுங்கப்பா. ஸ்னேகா, மாமா, நீ போய் வித்யாவை கூப்பிட்டு வா. வித்யா போய் கூட்டிட்டு வா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம், போலாம் வா. அட மாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, வா வா. இப்பதான் பண்றா. வாமா. வித்யா முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. நிச்சயம் முடிச்சிட்டு வந்த உடனே சுத்தி போடணும். இதே நடி புது கூத்தா இருக்கு. கிளம்பலாமா? கிளம்பலாம். ம். விஜய், வேதா எங்க? தெரியலப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா கால் பண்றாங்க. ஹலோ, மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க மண்டபத்துக்கு வர வேண்டாம். மண்டபத்துக்கு வர வேண்டாமா? ஏன், என்னாச்சு? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்ன சொல்றீங்க? நாங்க இந்த சம்மந்தம் வேணாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். அதுக்கு மேல எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அங்கிள், என்னாச்சு? என்ன சொன்னாங்க? சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கூட நல்லா தானே பேசினாங்க. ஏன் இப்படி திடீர்னு வேணான்னு சொல்றாங்க? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நீங்க பேசி என்ன ஆக போகுது? அவங்க ஏன் இப்படி மாறணும் அங்கிள்? வேற யாரும் அவங்கள கண்டிப்பா இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, இல்லனா திடீர்னு எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? விஜய், அப்பா, உங்க அம்மா எங்கடா? மேலதான்ப்பா. வேதா, வேதா, வா கீழே. ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? சபையில நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இப்ப வித்யாவுக்கு கிடைக்கிற இந்த வாழ்க்கையை கெடுத்துட்டல. என்ன பேசுறீங்க? வேதா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். வீணா அம்மா மேல பழி போடாதீங்கப்பா. அவங்களுக்கு இவ்வளவு பத்தி தெரிஞ்சிருக்கும், அதனால தான் வேணான்னு சொல்லிருப்பாங்க. வித்யா மாதிரி ஒரு பொண்ணை எந்த குடும்பத்திலையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். இவதான் சம்பந்தத்தை நிறுத்தி இருக்கா. நீங்க இவ ஒருத்திக்காக இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கப்பா. உங்க அம்மா ஒரு ஆள் சரியா இருந்தா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராது.
அது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன வேதா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? மாமா, அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நாமே வீணா சண்டை போட்டுக்கணும். விடுங்க மாமா. இல்லம்மா, உன்னை பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிருக்கா. அப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. அவளை இல்லன்னு சொல்ல சொல்லுமா பாக்கலாம். அம்மா, நீங்க செய்யறதுக்கு சான்ஸ் இல்ல. அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அவ பேச மாட்டா. ஊம மாதிரி பேசாம நிக்கிறா பார். குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்ல, அதான் ஊம மாதிரி பேசாம நிக்கிறா. ஆமா, நான் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன். என்ன பண்ணணுங்கிறீங்க? கேட்டுச்சா? உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? நான் சொல்லும் போது நீ நம்பல. இப்ப அவளே ஒத்துக்கிட்டா பார். ஏன் வேதா நீ இப்படி பண்ண? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் அதைத்தான் செய்வேன். என்ன கேள்வி கேட்கிற உரிமையும் தகுதியும் யாருக்கும் இல்ல. நில்லு. இந்த சம்பந்தத்தை நிறுத்திட்டா என் மருமகளுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான்னு நினைச்சிட்டியா? வித்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப பார்த்த மாப்பிள்ளைய விட 100 மடங்கு பெஸ்டா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இந்த ஊரே மிரண்டு போற அளவுக்கு ஜாம் ஜாம்னு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் நடக்கல, என் பேரு சந்திரமோகன் இல்ல. வித்யா, 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 சீக்கிரம் வாமா. சொல்லுங்க மாமா. கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். உனக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எதுக்கு மாமா? ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன். காட்டு. என்ன விஷயம் மாமா? வெயிட் பண்ணுமா, சொல்றேன். என்ன வீட்ல யாரையும் காணோம்? என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷம்தான். என்ன நான் எடுத்திருக்கிற முடிவு அந்த மாதிரி. இந்தா, நீயும் ஸ்வீட் சாப்பிடு. இந்த வேதா, நீ எடுத்துக்க. ஓகே. பெரிய தலை வந்தாச்சு. எங்க மத்த அந்த சின்ன தலைங்கலாம்? விஜய், மானசா, பா, ஓய், எல்லாரும் வாங்கம்மா. இதோ வரேன்ப்பா. எங்க போனீங்க எல்லாரும்? சீக்கிரம் வாங்க. என்னாச்சுப்பா? எல்லாரும் வந்தாச்சுல்ல? என் மருமக வித்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை பிளான் பண்ணி நிறுத்திட்டா வேதா. பேசி முடிச்ச விஷயத்தை ஏன்பா திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? இல்லடா, உங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரியல. நடக்கவே கூடாதுன்னு ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா நடந்தே தீரணுங்கிற விஷயத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. வேதா மேல எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு வகையில அவன் நல்லதுதான் பண்ணிருக்கா. இல்லனா இவ்ளோ நல்ல மாப்பிள்ள வித்யா கிடைச்சிருப்பானா? வித்யாவை வேற ஒரு ஆளுக்கு கட்டி வைக்காம விட மாட்டாங்க. என்ன கொடுமை.
என்னப்பா சொல்றீங்க? மறுபடியும் வித்யாக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? ஆமா. என்னடி? அப்பா அவதான் கல்யாணம் வேணாம்னு சொல்றாள். திரும்ப திரும்ப ஏன்பா அவளை கம்பல் பண்றீங்க? அந்த மாப்பிள்ளை மாதிரி இல்லடா இவன். அறிவுல, அழகுல, அந்தஸ்துல, எல்லா விதத்திலையும் அவனை விட பல மடங்கு பெஸ்டான ஒருத்தன். மாமா எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாம். மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்ல மாட்டமா? யாரு? பெரிய குடும்பமா? ஆமா, அவங்க ஃபேமிலிய பத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆக்சுவலா நான் முதல்லயே இந்த சம்பந்தத்தை தான் பேசியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த சம்பந்தத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. மாமா சொல்றத கேளுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர. அதாம்மா நான் செஞ்ச பெரிய தப்பு. உனக்கு தெரியாத ஒரு பையனை மாப்பிள்ளையா பார்த்ததான் என் தப்பு. ஆனா இவன் அப்படி இல்லம்மா. இவனை உனக்கு நல்லாவே தெரியும். நீ இவன் கூட பேசி இருக்க, பழகி இருக்க. ரொம்ப நல்ல பையன். யாரு இவர் சொல்றாரு? இது நான் எப்பவோ எடுத்த முடிவு. நானே தான் டிலே பண்ணிட்டேன். யாருப்பா அது? நீங்க யார சொல்றீங்க? எப்பவுமே நீ கொஞ்சம் ஷார்ப்பு வேதா. நான் யார சொல்றேங்கிறத நீ கண்டுபிடிச்ச. உன் டவுட் கரெக்ட் தான். நீ யாரா இருக்குன்னு நினைக்கிறியோ அவனே தான். இன்னும் உங்களுக்கெல்லாம் புரியலையா? நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை இந்த வீட்டுல தான் இருக்கான். வேற யாரும் இல்ல. என் பையன் சஞ்சய் தான் வித்யாக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை. ஆமா, சஞ்சய் தான் வித்யாவுக்கு மாப்பிள்ளை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இவளுக்கு ஏன் பையன் மாப்பிள்ளையா? நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அண்ணன் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதுல நீ தலையிட வேணாம். இது பெரியவங்க பேசுற விஷயம். பெரியவங்கன்னா நீங்க தப்பு தப்பா முடிவெடுப்பீங்க. அத நாங்க கேள்வி கேட்காம வேடிக்கை பார்க்கணுமா? அம்மாக்கு இது பிடிக்காது. அதை ஏன்பா திரும்ப திரும்ப பண்றீங்க? ஏய், சேர்ந்து வாழ போற இவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தா போதும். எனக்கு மத்தவங்க விருப்பம் எல்லாம் தேவையில்லை. அப்போ என் பையன் அவளை விரும்புவானா? விரும்பலாம். என் பையன் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாத இவ என் பையனுக்கு பொண்டாட்டியா? வித்யா சஞ்சய்க்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்க? எந்த விதத்துல இவ என் பையனுக்கு தகுதியானவ? படிப்பு, அறிவு, அந்தஸ்துன்னு ஏணி வச்சாலும் எட்டுமா? ஆமா வேதா, குணத்தால நாம ஏணி வச்சாலும் எட்டாத உயரத்துல தான் வித்யா இருக்கா. அவ படிக்காதவ. அதுக்கு காரணமே நாம தான். நம்ம பையன் படிச்சு இவ்ளோ பெரிய ஆளா வர்றதுக்கு காரணமும் அவங்க தான். அதுக்கு பதிலா தான் நீங்க சொத்தை கொடுத்துட்டீங்களே. பணம், சொத்து இதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் தீந்துரும். எப்பவும் அழியாம இருக்க போறது பந்த பாசம் மட்டும்தான். அதை நான் வித்யாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்காது. வித்யா மட்டும் இல்ல, படிக்காத ஒரு பொண்ணு என் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். படிப்புதான் உன் பிரச்சனைனா உன்னை விட கம்மியா படிச்சவன்னா என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
அதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ற எதையுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் நிலைமை என்னோட பையனுக்கும் வந்துடக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். என்னோட உயிரே போனாலும் நீங்க சொல்றீங்களே அத மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன். நடக்கணும். என்ன மீறி நடந்துருமா? வித்யா சஞ்சயை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது விதி. அதை மாத்தி எழுதுற சக்தி யாருக்கும் இல்ல. என் பையனோட விதிங்கிறது ஏன் சொல்லுதான். ஏன் சொல்படிதான் அவனோட வாழ்க்கையும் அமையும். அப்படியா? அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டு பாருங்க. சொல்லு சஞ்சய், நீ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு சஞ்சய், ஓ அம்மா பேச்ச மீறி நீ இவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த மிரட்டலுக்குலாம் நீ பயப்படாத சஞ்சய். உனக்கு சப்போர்ட்டா உன் அப்பா நான் இருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். தைரியமா சொல்லு. முகத்துல அடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லு சஞ்சய். இதுக்கப்புறம் இந்த எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. வித்யாவை பாக்குறதுக்கு முன்னாடி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன. இப்போ நீ அவ கூட பழகி இருக்க. அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வித்யாவை விட வேற நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான். அவளை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். அவனோட உலகமே நான் தான். என்னை எதிர்த்து அவன் எதுவும் செய்ய மாட்டான். உன் அம்மா நல்லது எதையுமே பக்கத்துல வச்சு பார்க்க மாட்டான். அவ பேச்ச கேட்காத. நான் சொல்றத கேட்டு சொல்லு சஞ்சய். சொல்லு. யாருக்கும் பயப்படாத. சொல்லு. அம்மா நான் இருக்கேன். சொல்லு. வாயை திறந்து சொல்லு. உன்னால அத்தனை பேரும் டென்ஷன்ல இருக்கும். சொல்லு சஞ்சய், சொல்லுடா. அவன் அமைதியா இருக்கான்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான். அவனுக்கு வித்யாவை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். இல்லப்பா, டேய் சஞ்சய், அம்மா தான் என் உலகம். அவங்க வார்த்தை தான் எனக்கு வேதம். அதை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். சஞ்சய், கேட்டுச்சா? இதான் என்னோட பையன். என் விருப்பத்துக்கு மாறா ஷர்ட் கலரை கூட மாத்தாதவன். எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டிடுவானா? என் பையனுக்கு எங்க எப்படிப்பட்ட பொண்ண பாக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேவலம் படிக்காத ஒரு கிராமத்து பொண்ண ஏன் பையன் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த உலகத்துல நாம எடுக்கிற எந்த முடிவுமே நிரந்தரம் இல்ல வேதா. காலமும் சூழ்நிலையும் அதை மாத்திக்கிட்டே இருக்கும். எழுதி வச்சுக்க, இந்த வீட்டோட மருமக வித்யாதான்.
இன்னைக்கு அவளை வேண்டான்னு சொல்ற நம்ம பையன் சஞ்சய் சீக்கிரமே வித்யா தான் என் லைஃப்னு சொல்லுவான். அவ இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்லுவான். வித்யா கழுத்துல இவன் தான் தாலி கட்டுவான். வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது நீயே முன்ன நின்னு ஆரத்தி எடுப்ப. என் பையன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை ஜெயிக்குதா இல்லனா நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை ஜெயிக்குதான்னு பார்க்கலாம்.